ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண யூடியூப் சேனலில் எப்படி வந்து வீடியோஸை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுற வசதி உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாகவே நீங்கள் அப்லோட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கானுக்கு பக்கத்தில் வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து லைவ் போட விரும்புறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கோ லைவ் கொடுத்து லைவ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சுருக்க யூடியூப்போட வீடியோவை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்ச வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் ஃபைல்ஸ் கொடுங்க. செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து நான் நம்மளோட வீடியோஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போய்ட்டு இப்போ அமேசிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற வீடியோவை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மியூசிக் தான். ஸோ அமேசிங் ஃபேக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபிகேஷன்னா இந்த வீடியோ வந்து எதை பற்றினது அப்படின்றதும் போடலாம். இல்லை ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் சில வீடியோஸ் வச்சுருப்பீங்க, அதோட லிங்க்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணியும் போடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதாக இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் அதை பற்றின லிங்க்ஸை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அதில் காப்பி பண்ணி உங்களுக்கு என்னென்ன டிஸ்கிரிபிகேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் சம்மந்தமாக எது வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்ளைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோ அப்லோட் ஆனாலும் நீங்கள் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து எந்த தம்ப்ளைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து அந்த தம்ப்ளைனை வந்து உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் மெய்டா இல்லை நான் கிட்ஸ் மெய்டான்னு கேட்கும். கிட்ஸ் மெய்டு அப்படிங்கன்னா இது வந்து 18+ உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் தான் வந்து கிட்ஸ் மெய்டுன்னு வரும். நான் கிட்ஸ் மெய்டு அப்படின்னா 18க்கு அபோவ் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கிட் மெய்டு தான். ஸோ இது வந்து நான் கிட் மெய்டுன்ற வாசி நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஏஜ் ரிஜெக்ஷன் கேட்குது பார்த்தீங்களா, இப்போ தான் வந்து மேலே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 18+ ஓவர் 18+க்கா இல்லை 18+க்கான்னு நான் சொன்னதை வந்துட்டு இங்கே அவங்க வந்து தனியாக மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ நம்ம மேலே சூஸ் பண்ணுறதை வச்சு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூஸ் ஆகிடும். அடுத்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைடு வந்து ப்ரோமோ கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரோமோ பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்கும். அது பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டிக் கொடுத்துங்க, அந்த வீடியோ வந்து கண்டென்ட் வந்து ப்ரோமோ கண்டென்ட்டாக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற பிளேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்ததாக இருக்கக்கூடியது டேக்னால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் போய்ட்டு வந்து ஒரு வீடியோ சர்ச் பண்ணும்போது வர கீவேர்ட்ஸ் தான் வந்து இதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சாங்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் அப்படின்னா சாங்ஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து சாங்னு உங்கள் யூடியூப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாங்னு சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோ வந்து நிற்கும். அதுக்காண்டி தான் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட லாங்குவேஜ், உங்கள் வீடியோ வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன்ஸில் வந்து வர மாதிரி செட் பண்ணிருக்கிறதுக்காண்டி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டேட் அண்ட் லொக்கேஷன்ஸ் இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்போட ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், உங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸாக இல்லை க்ரியேட்டிவிட்டியான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ன்ற ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து பிளாக் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் பிளாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் வந்து எது சம்மந்தமானது அப்படின்ற பற்றி கொடுக்கணும். இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து உங்கள் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காண்டி நியூ ஸ்டேட் அப்படின்னா டாப் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து நம்ம வந்து டாப்பே கொடுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து வீடியோ வந்து செட்டிங்ஸ் ஆகும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு விசிபிலிட்டின்னு கேட்குது பார்த்தீங்களா, விசிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லை பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் இப்போ இது பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து பப்ளிஷ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை, எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க, சின்ன எடிட்டிங் வந்து நீங்கள் பண்ணணும்னு விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டில் போட்டுட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பப்ளிக் வந்து மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்து எல்லா விதமான இதுவும் வந்து பண்ணி வச்சவாசி டேரெக்டாக நான் பப்ளிக் கொடுத்துருக்கேன். பட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பப்ளிக் கொடுங்க. அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லது. இல்லைன்னா நீங்கள் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்து எல்லோரும் ஒரு 2-3 பேர் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து பப்ளிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூடியூப்பில் வந்து செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், ட்விட்டர், இமெயில் ஐடி, இன்னும் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்தே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த லிங்கை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. நம்ம வீடியோவோட கண்டென்ட்ஸ்க்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து செக் பண்ணிடும். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.